அதே போல இன்னொரு உதாரணம் பாருங்க. நடு கடல்ல மாட்டிக்கிட்டான். ஒரு தோணியில போறான், ஏதோ ஒரு போட்ல போய் உடஞ்சி போய் எல்லாம் காணா போயிடுறாங்க. ஆளுங்க யாருமே இல்லை, இருட்டு, ராத்திரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு உடஞ்ச பலகையை பிடிச்சிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு நிலைமை? இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பேர் தான் அல் முல்தர். ஏதாவது உதவியை எதிர்பார்க்க முடியுமா மனிதர்களிடத்திலிருந்து, படைப்புகளிடத்திலிருந்து? ஒருத்தன் காட்டுக்கு போனா இருட்டாயிருச்சு, மிருகங்களுடைய சப்தம், மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இறங்குறதா மேலேயே உட்கார்ந்துருக்கிறதா? மேலே உட்கார்ந்துருந்தா பாம்பு வந்துருமா, கீழே இறங்கினா மிருகம் வந்துருமா, எங்க போறது, பள்ளமா மேடான்னு தெரியாம இருக்கிறான் பாருங்க. திக்கற்றவன், கதியற்றவன், அந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப அந்த நிலையில் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. அப்ப அந்த நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் நமது உள்ளத்தை. அதான் அப்ப கிளம்புது பாருங்க துவா. அப்ப கிளம்புது பாருங்க துவா. நேரா வானத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கும், திறக்கப்பட்டு விடும் கதவுகள். அதற்காக அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீ பயந்து கொள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனஸ் ஸமாஇ ஹிஜாபுன், அதற்கும் வானத்திற்கும் இடையிலே ஒரு திரை இருப்பதில்லை. அப்ப அந்த பணிவுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கிறார்கள். சரி கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஹதீஸினுடைய துவா நீண்டு வருகிறது. அதை சொல்வதற்கு முன்னால் ஆரம்பத்திலே இதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அளவு அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விட்டாலே போதும், அவனது கவலைகள் எல்லாம் பஞ்சா பறந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், தவக்குல் வந்துவிடும். அல்லாஹும்ம இன்னி அப்துக்க இப்னு அப்திக்க இப்னு அமதிக். அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வை கொண்டு அப்படியே திருப்தி அடைந்துவிடும். தனது மௌலாவின் பக்கம் அவன் சார்ந்து விட அப்படியே தனது ரப்பின் பக்கம், தனது மௌலாவின் பக்கம் அவன் அப்படியே தன்னை அணைத்துக் கொள்ள ஒரு பச்சிலம் குழந்தையை அழுது கொண்டு, அல்லது தனது தாயை இழந்துவிட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த தாய் அந்த குழந்தையை தேடி வந்து அதை அணைத்து, அதை அள்ளி தூக்கி தனது நெஞ்சிலே அணைத்து அந்த குழந்தையை தட்டி கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற, எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. எவ்வளவு அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். தனது அந்த குழந்தையை தட்டி கொடுக்கும் போது, தழுவும் போது, முத்தமிடும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய அந்த மன ஆறுதலை போன்று, அல்லது அதைவிட மிகப்பெரிய ஆறுதலை பெறுவான் அடியான் எப்போது அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து அவனை தன்னுடைய எஜமானனாகவும் தன்னை அவனுடைய அப்தாகவும் இக்ரார் செய்யும் போது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் சொல்றது புரியுதா? புரிய முயற்சி செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் நாசியதி பியதிக், நாசியதி பியதிக். அடுத்த வார்த்தை, யா அல்லாஹ், என் இந்த உச்சி முடி இருக்குல்ல, முன்னாடி இந்த பக்கம் முடி பிடிச்சி இழுக்கிறாங்களா, இந்த நெற்றி முடி இந்த சைடு உள்ளது, நாசியதி பியதிக், எனது நெற்றி முடி உன் கரத்திலே இருக்கிறது. நீ எப்படி நாடுவாயோ அப்படி என்னை நீ புரட்டி எடுக்கலாம். எப்படி நீ நாடுவாயோ அப்படி நீ என்னை புரட்டி எடுக்கலாம். முழுமையாக நான் உனது கட்டுப்பாட்டுக்குள், உனது கண்ட்ரோலில் இருக்கிறேன். நாசியதி பியதிக். இது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதிகமான ஒரு பலவீனத்தை, ஒரு இயலாமையை, தனது அடிமைத்தனத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. பொதுவா முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சான்னு சொல்லுவாங்க. எதை வேணாலும் முடிய மட்டும் பிடிச்சிடாது, தலையில மட்டும் கை வச்சிடாது பாரு வீரன் பேசும்போது.
என்ன அர்த்தம்? மனிதனுடைய இந்த தலை என்பது ஒரு கண்ணியமான ஒன்று, அதில் முடி என்பது அது ஒரு கண்ணியம். முடியை பிடிச்சி இழுத்தான். இந்த புருஷன் மனைவி கணவன் மனைவி சண்டையில் பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி அடித்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அடிச்சிடாதீங்க தயவு செய்து. என்ன அப்படிலாம் அடிக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் சின்ன மிஸ்வா குச்சி வச்சுக்கிட்டு அடிங்க. ஹஜ்ரத் அப்படிலாம் அடித்தா எங்கள் வீட்டில் வேலை செய்யாது ஹஜ்ரத், அந்த மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, அந்த மாதிரி ஆக்காதீங்க. அவர்களும் அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஆக்காமல் இருக்கட்டும், நீங்களும் அப்படி ஒரு சூழ்நிலையை ஆக்காது. அப்போ ரொம்ப அடிச்சே வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொரணையே இல்லாமல் போயிடும். பார்வையிலேயே மிரண்டு விட வேண்டும். அப்படிங்க பார்த்தாலே முடிஞ்சு போச்சாங்க, அவ்வளோதான். நாசியதி பியதி, எனது உச்சி முடி உன் கரத்திலே இருக்கிறது. என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யா அல்லாஹ், நான் உனக்கு முன்னால் முற்றிலுமாக இயலாமல் ஆகிவிட்ட உனக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கண்ணியம் மரியாதை அனைத்தையும் உனக்கு முன்னால் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்ட ஒரு அடிமையா அல்லாஹ், நாசியதி பியதிக், என் தலை முடி என் உச்சி முடி உன் கையில் இருக்கு, நீ இழுக்கிறிய எங்க இழுக்கிறிய அந்த பக்கம் நான். நாசியதி பியதிக், ரொம்ப பெரிய பணிவை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சமர்ப்பிக்கிற பணிவுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்க, ரப்புக்கு முன்னாடி, யா அல்லாஹ், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, எனக்கு அறிவு இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு படிப்பு இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு கல்வி இல்லாமல் இருந்துச்சு. யா அல்லாஹ், நான் கஷ்டப்பட்ட சிரமப்பட்ட உங்களது வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை சிரமமான கஷ்டமான பிரச்சனையான துன்பமான துயரமான திக்கற்ற எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்விற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள். ரப்பு பெருமைப்படட்டும், ரப்பு பெருமைப்படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும் நம்மை கொண்டு. வழக்குகளை பார்த்து சொல்வான், பார்த்தீங்களா என் அடியான் எதையுமே மறக்கல பாருங்க, அவனுக்கு நான் செய்த அத்தனை உபகாரங்களையும் நினைவு கூறுகிறான் பாருங்கள். அப்பதான் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த தன்மையை நாம் அடைய முடியும். சில பேருக்கு புரியவே புரியாது. பொதுவாகவே ஹதீஸ் புரிகிறதே கிடையாது. இப்போ ரொம்ப பேருக்கு இன்னும் கொஞ்ச நாளையில் குரானும் புரியாமல் போயிடும். 7 கூட்டத்தார்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசுடைய நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹுவை தனிமையிலே திக்ர் நினைவு கூர்ந்து ஃபஃபாதத் ஐனாஹு, அவனது 2 கண்களும் ஒரு நீர்வீழ்ச்சியாக பீரிட்டு கண்ணீரை வெளிப்படுத்தின. ஃபைதான் ஃபாத யஃபீது, அதுக்கு ஒரு 2-3 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்ன? ஃபாத யஃபீது ஃபைதான் அப்படின்னு சொன்னா நீர்வீழ்ச்சி வேகமா வந்து உழுவுது பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபைதான் ஃபாத யஃபீதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம், கடுமையான அடைமழை பொழிந்து ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபைதான் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை தனிமையிலே நினைவு கூர்ந்து அவனுடைய 2 கண்களும் அழுதன என்று சொல்லவில்லை. அழுவது என்பதற்கு அரபியிலே புகா அல்லது தமஅ, கண்ணீர் சொட்டுகளை சிந்தின, தமஅ பகா, இந்த வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? ஃபாலத், படியே நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் கொட 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 கொடன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவனுடைய கண்ணீரில் இருந்து அழுகை கொட்ட வேண்டும் கொட்ட வேண்டும் கொட்ட வேண்டும். எந்த அளவு கொட்ட வேண்டும்? அவனது தாடி நனைய வேண்டும், அவனது நெஞ்சு நனைய வேண்டும், அவனது சட்டை நனைய வேண்டும், அவனது கால்கள் ஈரமாக வேண்டும். அதாங்க அழுக. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அப்படித்தான், புரியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அன்னை ஆயிஷா நபி அவர்களின் அழுகையை அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள். அப்ப நாசியதி பியதிக், என் உச்சி முடி உனது கையிலே இருக்கிறது. அது போன்று அல்லாஹ்விற்கு முன்னால் நமது பலவீனங்களை சொல்ல வேண்டும். மாவின் ஃபீய ஹுக்முக், உனது தீர்ப்பு என்னில் முற்றிலும் செல்லுபடியானது. மாதின் ஃபீய ஹுக்முக் அத்லுன் ஃபீய கதாஉக், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது
ஏனென்றால் நம்மில் பலர் அல்லாஹுவை திருப்திப்படாத காரணத்தால் அல்லாஹுவும் அவர்களை கொண்டு திருப்தி அடைவதில்லை. முதலில் நீ அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடை, பிறகு அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைவான். இவர் அல்லாஹ்வை ஏசிக்கிட்டே இருப்பாரா, அல்லாஹ் இவர் மேல பிரியம் காட்டிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பாய், நல்ல ஒரு ட்ரேடா இருக்கு. இது ஒரு ட்ரேடா, இது ஒரு ஒப்பந்தமா? இது என்ன அக்ரிமெண்ட் இது? நீ எவ்வளவு கேவலமான தேவை உள்ள ஒரு ஃபக்கீர் சானின்னு, நீ அல்லாஹ்வை கொண்டு முதலில் திருப்தி அடை, அவனை சிறந்த எஜமானனாக நீ ஏற்றுக்கொள், அவன் உன்னை சிறந்த அப்தாக ஏற்றுக்கொள்வான். நீ அவனை யோசிக்கிட்டே இருக்கிற, அவனை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவனுடைய எந்த செயலையும் நீ பொருந்தி கொள்ள தயார் இல்லை, ஆனா அல்லாஹ் மட்டும் இவருக்கு எப்போதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? எப்படிப்பட்ட முரண்பாடான ஒரு நிலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். அத்லுன் ஃபிய கதாவுக், உனது முடிவு, உனது தீர்ப்பின் முடிவு எல்லாம் என் விஷயத்திலே நீதமானது. அல்லாஹ், என் அல்லாஹ்வுக்கு யாருமே கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சனா? யாரு? நம்ம வீட்டு அம்மாக்கள். வேற யாருமே கிடைக்கலையா? இந்த தெருல யாருமே இல்லையா? இந்த ஊர்ல யாருமே இல்லையா? நான் தான் மாட்டினா? யார் அம்பி என்ன ஆசை பார்த்தீங்களா? ஊருக்கெல்லாம் முசீபத்து வரணுமா, இவங்க மட்டும் சேஃப்டியா பத்திரமா இருக்கணுமா? அதான அர்த்தம் அதுக்கு. இப்படி வீட்டில் ஏதாவது ஒரு மௌத்து, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா பெண்கள் சொல்ற வார்த்தை என்ன? அல்லாஹ்வுக்கு என்ன தவிர யாருமே கிடைக்கலையான்னு இருக்கு. பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்களே இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறாங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே தர்பியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கல்புக்கு, இல்லைன்னா முடிஞ்சு. அப்ப அத்லுன் ஃபிய கதாவும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய அத்தனை விதிகளின் வந்த முடிவுகளை அடியான் தனக்கு நீதமானது. அல்லாஹ் என்னை இங்கே வைத்திருக்கிறானா, இது எனக்கு சரியானது. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானா, அது சரியானது. அல்லாஹ் என்னிடமிருந்து இதை எடுத்துக்கொண்டானா, அது சரியானது. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ், எதை என்னிடமிருந்து எடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ். அத்லுன் ஃபிய கதாவுக், சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவு அல்லாஹ்விற்கு முன்னால் அவனை போற்றி புகழ்ந்து, எதன் மூலமாக? தன்னை தாழ்த்தி கொண்டு. அப்ப தன்னை தாழ்த்துவதிலே அல்லாஹ்வை புகழ்வது இருக்கிறது. புரிஞ்சா இல்லையா? புரியல. நீ உனது பலவீனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் உனது இயலாமையை நீ சொல்லும் போது அங்கே நீ என்ன செய்கிறாய்? ஒன்றை தான் பேசுறேன், பயன் பண்ண நினைக்காத. தமிழ் தெரியுமா? இப்போ நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்ற, யா அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு, அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உனக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம். நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு யா அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். யா அல்லாஹ் நான் ரொம்ப கேவலமானவன், அப்ப என்ன அர்த்தம்? நீ ரொம்ப கண்ணியமானவன். சரியா? அப்ப இங்க சொல்லும் பொழுது யா அல்லாஹ் நான் உனது அடிமை என்று சொல்லும்போது என்ன வார்த்தை அங்க இருக்கிறது? யா அல்லாஹ் நீ எனது எஜமானன். அப்ப இவ்வளவெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அடுத்து பாருங்க, மேற் சொன்னதிலே மறைவான புகழ்ச்சி, அதாவது பயந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்று எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதியின் அப்படியே சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நமக்கும் அப்படியே உறவு அப்படியே கொண்டு வந்துட்டு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அந்த அல்லாஹ் உனக்கு முன்னாடி தாண்டா நான் இருக்கிறேன், நான் உன்னை தாண்டா வணங்குறேன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுவேன். எப்படி முன்னாடி வரோம் பார்த்தீங்களா? முதல்ல அல்லாஹ்வை படற்கையிலே வைத்து அவன் என்று அல்லாஹ்வே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம். ஆனா சொல்றது எப்படி சொல்றோம்? அவனை மூன்றாவது ஆளாக வைத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படியே சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஏற்பட்ட உடனே இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன்.
புரிஞ்சுச்சா? புரியல? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு, அல்லாட்ட அப்படியே பேசி நின்று ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு. இங்க பாருங்க, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நின்று தனது அடிமைத்தனத்தை, தனது பலவீனத்தெல்லாம் சொல்லிட்டு இப்ப அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள். அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக. அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எந்த அவுலியாவின் பொருட்டும் தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எந்த நபியின் பொருட்டும் தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எந்த மகானின் பொருட்டும் தேவையில்லை, எவருடைய தயவும் தேவையில்லை அல்லாஹ்வுடைய தயவை தவிர. புரியுதா? அல்லாஹ்வை அவனது பெயரை கொண்டு, அவனது புகழை கொண்டு, அவனது அருளை கொண்டு அழைத்து கேளுங்கள்.